உங்களுக்கு அன்பான வணக்கம். இன்றைய வகுப்பு தமிழர் திருநாள், தமிழர் பெருவிழா என்று சொல்வோம். உறவுகள் அனைவரும் ஒன்று கூடி கொண்டாடுகின்ற விழாக்கள். விழா கொண்டாடும் பொழுது தமிழர்களுடைய நாகரிகம், வீரம் ஆகியவற்றை அழகா எடுத்து காட்டும். தமிழருக்கே உரிய ஒரு சிறப்பான ஒரு விழா பொங்கல் விழா. அதை பற்றி தான் இன்றைய பாடம். பொங்கல் கொண்டாடுகின்ற காட்சிகளை இந்த படத்தில் நீங்க பார்க்கலாம். இயற்கையோடு இணைந்து வாழ்ந்த தமிழுடைய வாழ்க்கை முறைதான். இயற்கையை கடவுளாக வணங்குகின்ற மரபு இருந்தது. அதைதான் பொங்கல் விழா, தமிழர் திருநாள் என்று போற்றப்படுறாங்க. கதிரவனுக்கு நன்றி கூறி சிறப்பு செய்யும் விழா பொங்கல் விழா. உழவர்கள் ஆடி திங்கள்ல விதைப்பாங்க, தை திங்கள்ல அறுவடை செய்வாங்க. அந்த தை திங்கள் முதல் நாளில் வழிபடுறதான் பொங்கல். அறுவடை திருநாள், திருவிழான்னு சொல்லலாம். பசுமையான ஆடை உடுத்தி பல நிற பூக்களை சூடியிருப்பால் காயும் கனியும் கரும்பும் எங்கு பார்த்தாலும் விளைந்து காட்சி தரும். அந்த காட்சி தருகின்ற அந்த உழவர் திருநாள். போகி, பழையன கழிதல் புதியன புகுதல். வீட்டில் உள்ள பயனற்ற பொருட்கள் நீக்கி வீட்டை தூய்மை செய்கின்ற ஒரு நாள் தான் போகி திருநாள். இது பொங்கலுக்கு முதல் நாள். பொங்கலுக்கு அடுத்த நாள் மாட்டுப் பொங்கல். மாடுகள் உழவர்களின் செல்வம். மாடு என்ற சொல்லுக்கு செல்வம் என்று பொருள். உழவுக்கும் உழவருக்கும் உற்ற துணை மாடுதான். அவற்றிற்கு நன்றி செலுத்தும் வகையில மாட்டுப் பொங்கல் கொண்டாடப்படுகிறது. மாட்டுப் பொங்கல் அன்று அடை குளியாற்றி கழுத்தில் மணியை கட்டி பூ தலை சூடுவர். மாட்டுக்கு மஞ்சள் குங்குமம் இடுவர். பொங்கல் தேங்காய், பழங்கள், வெற்றிலை பாக்கு போன்றவற்றை படைக்கிறது. அதற்கு பிறகு அடுத்த நாள்ல சில ஊர்கள்ல மஞ்சள் விரட்டு நடைபெறும். மஞ்சு விரட்டு என்பது மாடு பிடித்தல், ஜல்லிக்கட்டு, ஏறு தழுவுதல். இது வீர விளையாட்டு. காணும் பொங்கல், மாட்டுப் பொங்கலுக்கு அடுத்த நாள் காணும் பொங்கல். இந்நாள்ல உற்றார் உறவினர் நண்பர்கள் வீடுக்கு சென்று கண்டுகளிக்கிறது. பட்டிமன்றம், கலை நிகழ்ச்சிகள் நடத்துறது. இயற்கை, உழைப்பு, நன்றி உணர்வு, பண்பாடு ஆகியவற்றை போற்றுகின்ற ஒரு விழாதான், சிறந்த விழாதான் பொங்கல் விழா. தை மாதத்துல முதல் நாள் கொண்டாடப்படுகிறது. பொங்கல் பொங்கி வரும்போது பொங்கலோ பொங்கல் என்று சொல்லி கரும்பு, மஞ்சள், கொத்து, தேங்காய் இது எல்லாவற்றையும் வைத்து படைப்பது. இதான் பொங்கல் விழா பற்றி. நன்றி.